Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு பொங்கல் ஷாப்பிங் vlog தான் பார்க்க போகிறோம். இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு ஏற்ற மாதிரி நல்ல ஃபெஸ்டிவ் வைப் உள்ள குர்தாஸாக ஷாப் பண்ணியிருக்கேன். அதை பற்றின டீட்டெயில் ரிவ்யூ நான் அந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிற குர்தாவே இந்த பர்பிள் கலர் குர்தா தான். இதோட பிராண்ட் வந்து அவாசா. நான் எல் சைஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதோட நெக்கு தான் இதோட ஹைலைட்டே. அழகான ஒரு வி நெக் கொடுத்துருந்தாங்க. முக்கியமாக இதோட கலர் வந்து ரொம்ப சட்டில்டாக பியூட்டிஃபுல்லாக இருந்ததுங்க. பாடி ஃபுல்லாக வந்து ஒரு கோல்டன் த்ரெட் ஒர்க் டிசைன் பண்ணியிருந்தாங்க. பார்க்குறதுக்கு வந்து நல்ல ஒரு ஃபெஸ்டிவ் வைப் கொடுத்துச்சு இந்த குர்தா. இந்த வீடியோவில் காமிச்சிருக்க எல்லா குர்தாவையுமே நான் ஆஜியோவில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். எல்லா ப்ராடக்ட் லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்சி நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த குர்தாவோட ஸ்லீவ்ஸ் பார்த்தீங்கன்னா 3/4 ஸ்லீவ்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க. மெட்டீரியல் வைஸ் வந்து சூப்பராக இருந்ததுங்க. நான் ரெஃபரன்ஸ் பிக்சர் வந்து சைடில் அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஆப்பில் பார்க்கறதுக்கு இந்த மாதிரி தான் இருந்தது. எனக்கு ரிசீவ் ஆயிருந்ததும் மோர் ஓவர் சேமாக தான் இருந்தது. இந்த குர்தாவோட மெட்டீரியல் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி சில்கியாக காட்டனிங் ஃபினிஷாக தான் இருந்தது. சூப்பராக இருந்தது. வேர் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. லைனிங் வச்சுருக்காங்க. அதே மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து வேர்வையெல்லாம் வந்து நல்லா அப்சர்வ் பண்ணுற மெட்டீரியல் மாதிரி தான் இருந்தது. ஒரு ஃபெஸ்டிவ் வேர்லேயே நம்மளுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான குர்த்தினா நான் இதை சஜஸ்ட் பண்ணுவேன். இதில் உங்களுக்கு சைட் பேக்கெட்ஸுமே அவைலபிளாக இருக்குது இந்த குர்த்தாவில். இந்த குர்த்தா வந்து பார்க்குறதுக்கு வந்து ஒரு அம்பர்லா கட் குர்த்தா மாதிரி தான் இருக்கும். ஆனால் இது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் கட் குர்த்தா. உங்களுக்கு சைட் ஸ்லிட் வரும். நான் உங்களுக்கு வேர் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் ஓவரால் லுக் எப்படி இருக்குன்னு. இது வந்து சைட் ஸ்லிட் இருக்கிற குர்த்தா தான். இதோட எம்ஆர்பி வந்து நான் சைடில் அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன் எல்லா குர்த்தாவோட எம்ஆர்பியுமே நான் சைடில் அட்டாச் பண்ணியிருக்கேன். இதில் இந்த பர்பிள் கலர் இல்லாமல் இந்த க்ரீன் கலருமே அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த சேம் டிசைனில் நம்மளுக்கு 2 கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது. அதில் எனக்கு பர்பிள் கலர் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தனால நான் இந்த கலர் செலக்ட் பண்ணியிருந்தேன். பட் இந்த க்ரீன் கலருமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்தது. இதில் சைஸ் அவைலபிலிட்டி பார்த்தீங்கன்னா எக்ஸஸ்லேருந்து XXL சைஸ் வரைக்கும் அவைலபிளாக இருக்குது. நான் வந்து எனக்கு எல் தான் வாங்கியிருந்தேன். அதுவே எனக்கு ரைட் ஃபிட்டாக மாதிரி தான் இருந்தது. இந்த டாப்பை வந்து நீங்கள் ஒயிட் ஆங்கிள் லென்த் லெக்கின் வச்சு பேரப் பண்ணிங்கனாலே பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா ஒரு ஷிம்மர் லெக்கின் போட்டு தான் பேரப் பண்ணியிருந்தேன். ஏன்னா டாப் ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு கோல்டு த்ரெட்டில் வந்து எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த லைட்டில் உங்களுக்கு அவ்வளோவா தெரியலன்னு நினைக்கிறேன் வீடியோவில். பட் நேரில் பார்க்கும்போது நல்ல ஒரு கோல்டு த்ரெட் ஒர்க்கில் பார்க்குறதுக்கு கிராண்டாகவே இருந்தது இந்த டாப்பு. ஃபிட்டுமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்ததுங்க. எனக்கு ஃபிட்டிங் குவாலிட்டி ரொம்ப பிடிச்சிருந்தது. வி நெக் தான் கொடுத்துருந்தாங்க. ஆனால் நெக்கு ரொம்ப லோவாக இல்லாமல் கரெக்டாகவே இருந்தது. இப்போ நம்ம அடுத்த டாப் பார்ப்போம். இந்த குர்தாவோட பிராண்டுமே அவாசா தான். மேக்ஸிமம் இந்த வீடியோவில் காமிச்சிருக்க எல்லா குர்தாஸுமே நான் அவாசாலேருந்து தான் பிக் பண்ணியிருந்தேன். ஏன்னா அவாசா பிராண்ட் வந்து ஆஜியோவில் எப்பயுமே ஒரு ட்ரெண்டிங்கான பிராண்டாக இருக்கும். ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் அந்த பிராண்டில் நம்ம யூஸ் பண்ணுற டாப்ஸ் எல்லாமே. மேக்ஸிமம் நிறையா பேர் வந்து அந்த பிராண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இதோட மெட்டீரியல் பார்த்திங்கன்னா இந்த விஸ்கோஸ் மெட்டீரியல் மாதிரி தான் இருந்தது. உங்களுக்கு வந்து நல்ல பிரைட் எல்லோவில் அங்கங்கே வந்து சின்ன சின்ன ஃப்ளோரல் பிரிண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. நெக்கில் வந்து ஒரு சின்ன த்ரெட் ஒர்க் டிசைன் பண்ணியிருக்காங்க. அம்பர்லா கட் குர்த்தா தான் இது. இது வந்து நல்ல டெய்லி வேருக்கெலாம் ப்ரிஃபரபிளான குர்த்தாவாக தான் இருந்தது. அம்பர்லா கட் வேரியா. ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது வேர் பண்ணுறதுக்கு. நான் உங்களுக்கு போட்டும் காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு. இதில் சைஸ் அவைலபிலிட்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு XS சைஸ்லேருந்து XXL சைஸ் வரைக்கும் அவைலபிளாக இருக்குது. இதில் வந்து நீங்கள் ரைட் சைஸே பிக் பண்ணிக்கலாம். ஏன்னா கரெக்ட் ஃபிட்டாக சூப்பராகவே இருந்தது. இங்கே செஸ்ட் ஏரியாவில் வந்து ஃப்ளேர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்களா. ஸோ நல்ல ஃப்ளோயியாக சூப்பராக இருக்குது. இந்த டிசைனில் பார்த்தீங்கன்னா இந்த சிங்கிள் கலர் தான் அவைலபிளாக இருந்தது. வேறு கலர்ஸ் அவைலபிளாக கிடையாது. இந்த எல்லோ கலர் மட்டும்தான் இருக்குது. இதோட ப்ராடக்ட் லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ நம்ம அடுத்து ஒரு பியூட்டிஃபுல்லான குர்த்தா பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா பக்கா ஃபெஸ்டிவல் வேர் குர்த்தா தான். இதோட நெக் ஏரியாவில் எவ்வளோ டீட்டெயிலிங் பண்ணியிருக்காங்க பாருங்கள். சூப்பர் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. எல்லாமே எம்ப்ராய்டரி ஒர்க் தான். மிஷின் ஒர்க் கூட கிடையாது. அவ்வளோ சூப்பராக இருந்தது. இதுவுமே அவாசா பிராண்ட்லேருந்து தான் வாங்கியிருந்தேன். கண்டிப்பாக ஒர்த் பர்ச்சேஸுங்க. இது நல்ல ஒரு ஃபெஸ்டிவல் வைப் கொடுத்துருச்சு. இந்த குர்த்தாவோட கலர் வந்து சூப்பர் கலருங்க. ஒரு மாதிரி இந்த பீகாக் கலரில் கிராண்டாகவே இருந்தது. டாப்புமே வந்து அம்பர்லா குர்த்தா தான். இங்கே பாருங்கள் பிக்சர்லேயும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் அந்த குர்த்தா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் ஆர்டர் பண்ணதுலேயே என்னோடய ஃபேவரெட் வந்து இதுதான் இந்த வாட்டி. இந்த குர்த்தாவோட ஸ்லீவ்ஸ் பார்த்திங்கன்னா 3/4 ஸ்லீவ்ஸ் தான். அதே மாதிரி இதோட மெட்டீரியல் வந்து காட்டன் பிளெண்டட் டைப்பில் தான் இருந்தது. பார்க்குறதுக்கு வந்து உங்களுக்கு காட்டன் மாதிரி தான் ஃபீல் ஆகும். ஆனால் இது வந்து ஒரு காட்டன் பிளெண்டட் டைப். எக்ஸாக்ட் காட்டன் கிடையாது. சைடில் வந்து டாசல் ஒர்க்குமே பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவுமே நம்மளுக்கு அட்ஜஸ்டபுளாக இருக்கிற மாதிரி இருந்தது. நம்ம வேர் பண்ணும்போது ட்ரெஸ்ஸை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அந்த டாசலை யூஸ் பண்ணி.
இந்த குர்தா வந்து பிக்சரில் பார்க்கும்போது உங்களுக்கு நீக்கு பிலோ நீ லெவல் லென்த்தில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது குர்தா. ஆனால் எனக்கு ரிசீவாக இருந்தது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃபுல் லென்த் குர்தா மாதிரி தான் இருந்தது. ஸோ உங்களுக்கு வந்து ஃப்ளோர் லென்த் வரும், நல்ல ஃப்ளோயியாக இருக்கும் இந்த குர்தா. எக்ஸஸ்லேருந்து டபுள் எக்ஸ்எல்லில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்மும் எல்லும் வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக்கில் இருக்குது. இப்போ ஃபெஸ்டிவல் சீசன்றனால கண்டிப்பாக அந்த சைஸஸ் கூட அவங்க ரீஸ்டாக் பண்ணுவாங்க. ஸோ இந்த ட்ரெஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் கார்ட்டில் ஆட் பண்ணிவிட்டு அப்பப்போ செக் பண்ணிகிட்டே இருங்க. இதோட ப்ரைஸுமே ரொம்ப நாமினலாக இருந்ததுங்க. 1000 ருபீஸ்க்கு இவ்வளோ கிராண்டாக ஒரு குர்த்தா கிடைக்குதுன்னா கண்டிப்பாக இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. வர்த் பர்ச்சேஸ். நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுவேன் இந்த ட்ரெஸ்ஸை. நான் வந்து இந்த மாதிரி நிறைய ஷாப்பிங் ரிலேட்டடாக வீடியோஸ் வந்து ரெகுலராக வந்து போஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். என்னோடய சேனலை நீங்கள் ஆல்ரெடி பார்த்து இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், எனக்கும் கொஞ்சம் சப்போர்ட்டிங்காக இருக்கும். வித் தட் செட் இப்போ வாங்க நம்ம அடுத்த ட்ரெஸ் பார்க்கலாம். இதுவுமே நல்ல ஒரு கிராண்டான வைப் கொடுக்குற ட்ரெஸ் தான். நல்ல பிரைட் ரெட்டில் வந்து உங்களுக்கு கோல்டன் கலரில் லேஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது மட்டும்தான் ட்ரெஸ் ஃபுல்லாகவே இருந்தது. ஸோ பிளெயின் ரெட் கலர் ட்ரெஸ்ஸில் உங்களுக்கு கோல்டன் லேஸ் ஒர்க் வரும். இதுவுமே அவாசா பிராண்டு தாங்க. உங்களுக்கு நெக்கு கிட்ட ஒரு சின்ன வீ கட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதோட ஸ்லீவ்ஸ் பார்த்தீங்கன்னா 3/4 ஸ்லீவ்ஸ் தான். மெட்டீரியல் வைஸ் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே இருந்தது. எங்கே லேஸ் ஒர்க் பண்ணியிருக்கனால லைட்டாக குத்துமோ அப்படின்னு நான் நினச்சேன். அந்த மாதிரிலாம் இல்லாமல் நல்ல கம்ஃபர்டபுளாகவே இருந்ததுங்க இந்த ட்ரெஸ்ஸு. இதுவுமே ஒரு அம்பர்லா கட் டைப் குர்த்தா தான். இந்த குர்த்தாவோட சைஸ் அவைலபிலிட்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸஸ்லேருந்து டபுள் எக்ஸ்எல் சைஸ் வரைக்கும் அவைலபிளாக இருக்குது. இந்த குர்த்தாவோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 999 ருபீஸ்க்கு தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ கண்டிப்பாக அந்த அமௌண்ட்டுக்கு வந்து இது நிச்சயமாக வர்த்தான பர்ச்சேஸ் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் டாடா பாய்.